ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேக்டு டோனட்ஸ் தான். ஸோ ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்க போது இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். 53 கிராம் மைதா எடுத்துக்கலாம், 13 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளோர் அதாவது பாதாம் மாவு, அது கூட 45 கிராம் பவுடர் சுகர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறோம் 30 கிராம்ஸு, அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 கிராம் மில்க் தேவைப்படுது. ஸோ அந்த வெயிட் மெஷர்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் வேணால் மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முட்டை நல்லா ஃப்ராத்தியாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏன் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறோன்னா, நம்ம ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுவே கேஸ்டர் சுகர்னா நம்மளுக்கு சீக்கிரமாக முட்டையில் கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் பொடி பண்ண சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சீவ் வச்சு நல்லா ஜலிச்சிக்கலாம். 3 வாட்டி நம்ம ஜலிச்சிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு லம்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட மைதா, பாதாம் மாவு, 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. நம்மளுக்கு ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா மைதா சீக்கிரமாக கீழே போயிடும். இதே பாதாம் மாவு திக்காக இருக்கும். அதனால் ஈஸியாக நம்மளுக்கு கீழே போகாது ஜல்லடையிலேருந்து. அதுக்காக பாதாம் மாவு தூக்கி போட்டுறாதீங்க. பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லி பாதாம் மாவு. அதை நம்ம திரும்பி உள்ளே போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு நம்ம சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இது மாதிரி 3 டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஜலிச்சிக்கிங்க. இந்த ரெசிப்பியில் கொடுத்துருக்க கிராம்ஸ் எல்லாமே 6 டோனட்டுக்கு செய்கிறதுக்கான ரெசிபி இது. இப்போ 3ஆம் வாட்டி நல்லா சீவ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெட்டடின் கூட 30 கிராம் போல் அன்சால்டட் பட்டர் நல்லா உருக்கி ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நம்மள க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி சீவ் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாதாம் மாவு பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு டோனட்ஸை விட பேக்டு டோனட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 35 கிராம் காய்ச்ச ஆறுன பால் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் பீட்டும் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்குனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இதில் முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேக் டோனட்ஸில் இதை பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் ரேப் பண்ணி கவர் பண்ணி வச்சாலும் சரி, இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் சரி, ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில். இப்போ 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச நம்மளுடைய பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை நம்ம சாதாரணமாக ஸ்பேட்சில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பழைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பேக்டு டோனட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரைடு டோனட்ஸ் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். இது ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எட்ஜஸில் கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல் தான் யூஸ் பண்ணுறேன். சிலிக்கான் மோல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக ரவுண்டாக எல்லாத்தையும் நம்ம மோலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பேட்டரை. டோனட்ஸ்க்கான ஓவன் செட்டப் பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இதனோட பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ். இப்போ ஆல்ரெடி ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நம்மளுடைய பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது நம்ம எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 மினிட்ஸ் பாட்டம் ராடு, பேலன்ஸ் 8 மினிட்ஸ் போத் பாட்டம் அண்ட் டாப் ராட். இதுதான் இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயமே. 15 மினிட்ஸ் மேலே பேக் பண்ணிட்டாதீங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஓவனுக்கும் வேரி ஆகும். டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பேக் ஆகிருக்கான்ட்டு. அப்படி பேக் ஆகலைன்னா 1 மினிட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கலர் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி டெம்பரேச்சரில் கரெக்டாக எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும் நம்மளுக்கு. இப்போ நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. நம்ம நார்மலாக இட்லியை நம்ம இட்லி சைடில் எடுக்கல, அந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிங்க. இப்போ ஸ்பேட்சில் வச்சு எடுத்து காமிக்கிறப்பாங்க. நம்மளுக்கு அந்த லைட்டிஸ் ப்ரௌனிஷ் கலர் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பேக்டு டோனட்ஸு. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேக்டு டோனட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட் ட்ரிப் தான் யூஸ் பண்ண போகிறேன். டோனட்ஸ்க்கு மேலே டாப்பிங்காக நம்ம ஒயிட் சாக்லேட் தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு 100 கிராம் ஒயிட் சாக்லேட் கம்பவுண்ட் சாக்லேட்டை நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் இல்லை மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் முக்காசி டோனட்ஸில் அதுலேயும் ஒயிட் சாக்லேட்டை ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அது லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்டு டோனட்ஸ் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல். இந்த மாதிரி நிறைய பேக்டு ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.